ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் தான். கிச்சனுக்கு வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட சேனலை முறையாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம துணியெல்லாம் நம்ம தைச்சிருப்போம். திடீர்னு மிஷின் வச்சு தைக்கும் போதே மிஷின் ஆயில் பட்டுரும். இல்லாட்டி நம்ம எங்கேயாவது வச்சுக்கும்போது திடீர்னு ஏதாவது ஆயில் பட்டுருச்சுன்னா நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் ஆயில் உங்களுக்கு ஊற்றியே காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெயை தான் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து இதில் சோப்பு போட்டு துவைக்க வேணாம், பவுட்ரு போட்டாலே போதும். சோப்பு தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க. சூப்பராக இப்போ புது துணியே நமக்கு பட்டுருச்சுன்னா புது துணி இப்படி புதுமை மங்காமல் நம்ம எடுத்துருக்கலாம். இல்லாட்டி நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் அந்த ஒன்று சாயம் போகும், ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆயில் பட்ட இடத்துல இந்த மாதிரி இந்த டால்கம் பவுடர், நீங்கள் எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே, அது எக்ஸ்பிரியான பவுடர்னாலும் ஓகே தான். அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த இடத்துல நல்லா படும்படி நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கிங்க. காட்டன் துணி வச்சு அந்த துணி அந்த பவுடரை மட்டும் அப்படியே நீங்கள் எடுத்து எடுங்க. நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒரு ட்ரிப்பு பாருங்கள். மறுபடியும் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் பவுட்ரு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் எண்ணெய் கொட்டிருச்சு, எண்ணெய் சிந்திருச்சு, மிஷின் வச்சு தைக்கும்போது எண்ணெய் தெரிஞ்சிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி டால்கம் பவுடர் போட்டு சூப்பராக ஆகிடலாம். தண்ணியில் போட்டு நம்ம துணியை வேஸ்ட்டு பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அந்த ஆயில் இருந்த இடமே தெரியல பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீப்பு எடுத்துக்கலாங்க. சீப்பு வந்து நம்ம தண்ணி சோப்பெல்லாம் போட்டு அலசுவோம். அப்படி அலசணும்னு அவசியமே இல்லை. வெறும் அதே டால்கம் பவுடர் இருந்தால் போதும். எண்ணெய் பிசு அழுக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதை நல்லா வச்சுக்கிங்க. நல்லா 3 சீப்பு எடுத்துருக்கேன். பவுடரை மேலே நல்லா கொட்டி விட்டுடலாம். கொட்டி விட்டு நல்லா தேய்ச்சி விடுவேங்க. நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வேஸ்ட்டாக வச்சுருப்போம் பார்த்திங்களா ப்ரெஸ்ஸு, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. சூப்பராக அழுக்கு எண்ணெய் பிசு எல்லாமே வந்துடுங்க. பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் தண்ணி போட்டு கழுவணுன்னு அவசியமே இல்லைங்க. ஒரு சட்டு தண்ணி கூட செலவாகாது. சூப்பராக போயிடுங்க. பாருங்கள், நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி வச்சு அலசணும்னு அவசியம் இல்லை. ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும். இப்போ சீப்பு அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுங்க. தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 3 சீப்புமே எடுத்துகிட்டேன். நல்லா துணியை வச்சு தொடச்சிடலாம். ஒரு காட்டன் துணியை வச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணாமல் ஈஸியாக சீப்பை க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் பிசுப்புங்கிறதே இருக்காது, அழுக்கும் இல்லை. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கடிச்சு ஒரு மாதிரி நெளிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டால் நல்லா நல்ல மாதிரி ஆகிடும் புதுசாக. அதை எப்படின்னு பார்ப்போம். முதல்ல சுடுதண்ணி வச்சுக்குவோம். நல்லா கொதிக்கிற தண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க தண்ணி இதில் அந்த ப்ரெஸ்ஸை 10 நிமிஷம் போட்டு எடுத்துடலாங்க. இப்படி போடுறதுனால நம்ம ப்ரெஸ்ஸும் நல்லா புதுசு மாதிரி இருக்கும். அதில் கிருமிகள் எதாவது இருந்தால் கூட நமக்கு அது இதாகிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த குழந்தைங்க ப்ரெஸ்ஸு நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுங்க. நம்ம ப்ரெஸ்ஸும் போட்டு எடுக்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறதுக்காக குழந்தைங்க ப்ரெஸ்ஸை தான் எடுத்து போட்டிருக்கிறேன். நம்ம ப்ரெஸ்ஸை கூட இப்படி போட்டு எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கில் வந்து குட்டி குட்டி பூச்சிலாம் வந்துடும். குட்டி குட்டி கரப்பான்பூச்சி, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வரும். அப்படி குட்டி குட்டி பூச்சி அந்த பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கார்பிக் தாங்க இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து கார்பிக்கும் நான் வந்து துணி துவைக்கிறேன் சோடாப்பு பலகாரத்துக்கு போடுற சோடாப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆப்பத்துக்கு போடும் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்பூன் சோடாப்பை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கார்பிக் விட்டுருவோம். ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக விட்டால் போதும். இதை வந்து நீங்கள் நைட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நைட்டு இதை ஊற்றி விடுங்க. லைட்டாக ஊற்றி விடுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு குண்டாவில் வச்சுக்கோங்க. கொதிக்க தண்ணி எடுத்து அதில் இந்த ஊற்றுனதுக்கப்புறம் அது உள்ளே ஊற்றி விட்டுருங்க. ஏதாவது அடைப்பு இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். குட்டி பூச்சியெல்லாம் வராது. கரப்பான்பூச்சி அதுவும் இருந்தாலும் செத்துடும், வராது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, கண்டிப்பாக ஒரு முறை இல்லாட்டி 2 முறை கூட பண்ணலாம். பண்ணிங்கன்னா அந்த குட்டி கரப்பான்பூச்சிலாம் எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். என்னோடய டிப்ஸ் எல்லாம் நான் நிறையவே சொல்லியிருக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.